ராஜேஸ்வரிக்கு என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அதுவும் இல்லாம இந்த சுடர்கிட்ட இருந்து இப்ப எப்படியாச்சும் வந்து அந்த இது இருக்கு பார்த்தீங்களா? அதாவது அவ கெட்டிருக்கக்கூடிய வீடியோ. அத வந்து வாங்கணும் அப்படின்றதுக்காகவும் சரி, அவ வந்து உண்மைய சொல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் சரி, ரூ. 50,00,000 சொல்லையா ரூ. 50,00,000 குடுக்கறதுக்காக இந்த ராஜேஸ்வரிக்கு கொஞ்சம் கூட வந்து அதுக்கான ஒரு எண்ணம் கிடையவே கிடையாது. பட் இருந்தாலும் இந்த சுடர் சொல்றது எல்லாத்துக்குமே ஆமா சாமி, ஓகே சாமி அப்படிங்கிற மாரி போட்டுட்டு இருக்கிறதான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, வேற வழி கிடையாது. நம்மளோட குடுமி இந்த சுடரோட கையில மாட்டிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த பணத்த குடுக்காம அடுத்ததா சுடர எப்படி புடிக்கிறது அப்படிங்கிறதுக்காகவும், சுடர புடிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காகவும் இந்த ராஜேஸ்வரி பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஏற்கனவே அ இந்த ராஜேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி, "நீ ஒரு இடத்துக்கு வந்துரு. அந்த ரூ. 50,00,000 நான் ஒரு கார் அனுப்புறேன். அந்த கார்ல வச்சுட்டு நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இரு. அந்த வீடியோ உன்கிட்ட வந்து என் ஆள் குடுப்பான்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. அடுத்ததா வந்து நம்ம மல்லி விஜய்க்கு ஃபோன் பண்ணி, இந்த மாரி மல்லி தான் வந்து அங்க வரணும். மல்லி மட்டும் தான் அங்க வரணும். அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ ஒரு கண்டிஷனையும் போட்டு, அவங்கள வேற இடத்துக்கு அதே டைமுக்கு வர வச்சு, அங்க வச்சு அந்த பணத்த வந்து குடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா வெண்பாவ விடணும் அப்படின்றதுக்காக இது எல்லாத்தையுமே பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாரி சொல்லி, அடுத்ததா பார்த்தா கதிரேசன். கதிரேசனுக்கு வந்து செம்ம கோவம் வந்துகிட்டு இருக்கு. அதாவது இப்போ வெண்பா மட்டும் இந்த சுடரோட கையில இல்லாம இருந்திருந்தா, இந்நேரத்துக்கு இந்த சுடர புடிச்சு கொண்டு வந்து இங்கேயே கொலை பண்ணி போட்டிருப்பாரு. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம விஜய் அதாவது இது எல்லாமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா, விஜய் இருந்துட்டு, "மல்லி நீ மட்டும் எப்படி தனியா போவ? நானே வரேன். அதாவது நான் உன் கூட வரேன்." அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லி நம்ம மல்லி கிட்ட வந்து சொல்லும்போது, "இல்ல விஜய் அந்த சுடர் வந்து என்ன மட்டும் தான அவ கிளம்பி வர சொல்லியிருக்கா. அதே மாதிரி நான் பணத்த கொண்டு போய் குடுத்துட்டு, வெண்பாவ வந்து மீட்டு கொண்டு வரேன். எனக்கு எதுவும் ஆகாது. நீங்க கவலையே படாதீங்க." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி நம்ம அ மல்லி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் விஜய்க்கு ஏற்கனவே வந்து அதாவது வெண்பாவ வந்து இந்த சுடர் கடத்தி வச்சிருக்கா. அப்படி இருக்கும்போது மல்லி அனுப்புறது கரெக்ட்டா வருமா? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி யோசிக்கிறாங்க. பட் இருந்தாலுமே வந்து நம்ம மல்லி இருந்துட்டு எனக்கு என்ன ஆனாலுமே பரவால்ல. வெண்பாவுக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாது. வெண்பாவ நான் வந்து எப்படியாச்சும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறேன். அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல ராஜேஸ்வரிக்கு இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே பார்க்கும்போது உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சியாவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனா அதையும் தாண்டி இப்போ ராஜேஸ்வரிக்கு இன்னொரு ஒரு அதிர்ச்சியான விஷயமும் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்ன அதிர்ச்சியான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து இந்த அதாவது நவீன் ஒருத்தன் இருந்தான் இல்லையா? ரகு கூட. அவன் தான் வந்து இப்போ இது எல்லாத்துக்குமே உதவி பண்ணிட்டு இருக்கான் சுடருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியாம, ரகு வந்து கொஞ்சம் அசால்ட்டா இருந்ததுனால, இப்போ ரூ. 50,00,000 வந்து அந்த நவீன் வந்து அடிச்சுட்டு போயிட்டான். ஆனா அதையும் தாண்டி இப்போ இன்னொரு ஒரு சிறப்பான சம்பவம் நடக்க போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சுடரு, அடுத்ததா வெண்பா, இவங்க எல்லாருமே இருக்கக்கூடிய இடம் வந்து முன்கூட்டியே நம்ம மல்லியோட அண்ணன் பாபுவுக்கு தெரிய வரப்போகுது. ஏன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே நடக்குது. ஆனா, அதையும் தாண்டி இந்த சுடரோட கார் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதாவது மல்லி வந்து அந்த பணத்த குடுக்கறதுக்காக ஒரு இடத்துல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நேரத்துல தான் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நடக்க ஆரம்பிச்சுருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து எப்படியாச்சு அ அதாவது அந்த மல்லிகிட்ட இருந்து முதல்ல காச வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் சுடர் வந்து பார்த்துட்டு இருக்கா. அதுவும் சுடர் இருக்கக்கூடிய இடம் எங்க அப்படின்னா, மல்லி வந்து பணத்த கொண்டு வர சொன்னாங்க இல்லையா மல்லிய, அந்த ஒரு இடத்துல தான் சுடர் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. மத்த இடத்துலலாம் வேற வேற ஆட்கள் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா, அந்த ஒரு இடத்துல இந்த சுடர வந்து பார்த்த உடனே நம்ம மல்லிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. சுடர் இங்க டைரக்ட்டா என்ட்ரி குடுத்துருக்கா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ சுடர் கிட்ட போய் நின்னுட்டு, "என் வெண்பா எங்க? இந்தா நீ கேட்ட பணம் இதுல இருக்கு. நீ வச்சுக்கோ. ஆனா எனக்கு வெண்பா தான் முக்கியம். இந்த பணம்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அந்த பணத்த குடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம மல்லிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னன்னு சொல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து அந்த சுடர விட்றாத மல்லி. அதே மாதிரி அந்த பணத்தையும் வந்து சுடர் கிட்ட குடுத்துறாத. அங்கிருந்து நீ எஸ்கேப் ஆயிடு. அந்த சுடர இன்னும் கொஞ்ச நேரத்துல புடிச்சிடலாம். வெண்பாவையும் காப்பாத்தியாச்சு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த நம்ம மல்லியும் எதிர்பார்க்கல. அதே மாரி இந்த ஒரு ட்விஸ்ட்ட யாருமே எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான விஷயங்கள்லாம் நடந்து கடைசியில சுடர் வந்து இப்படி மாட்டுவா அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா ஏற்கனவே பாபு தான் வந்து அந்த நவீன கொண்டு போய் வந்து இந்த சுடரோட இடத்துல வந்து விடுறது. அதாவது சுடரோட இடத்துல விட்டு, அடுத்தது அங்க இருக்கக்கூடிய ரூ. 50,00,000 பணம், அங்க இருக்கக்கூடிய வெண்பா, இப்படி எல்லாத்தையுமே வந்து நம்ம விஜயும், பாபுவும் வந்து மாஸ் காட்டி கடைசியில வந்து காப்பாத்திருக்காங்க. அதாவது ஏற்கனவே கதிரேசனோட வீட்ல இருந்து காணாம போன அந்த பணம்,
ஏற்கனவே வந்து காணாம போச்சு இல்லையா? ரூ. 50,00,000. அதுலருந்து இதுக்கு முன்னாடி கொஞ்சம் தான் எடுத்து செலவு பண்ணாங்க. இன்னும் மீதி காசு எல்லாமே அப்படியே இருந்ததுனால, இங்க எதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சு. அதுவும் இல்லாம இப்போ நம்ம வெண்பாவ இவங்க மீட்டதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்த பத்தி எல்லாமே சொல்றாங்க. கடைசியில நம்ம மல்லிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஒரு பக்கம் வந்து சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து சுடர் இருந்துட்டு, "ஏய் மல்லி என்ன ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்க நீயி? பணத்த குடுக்கறதுக்கு வந்தியா? குடுத்துட்டு போ. இல்லன்னா வந்து வெண்பாவோட கதைய முடிச்சுருவேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லும்போது, சுடர் நீ என்ன என்ன நீ வந்து எங்களெல்லாம் முட்டாள்ன்னு நெனச்சுட்டியா? அதே மாரி வெண்பாவ கொல்றேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னல்ல, வெண்பாவ கொன்னுக்கோ." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லும்போது தான், கடைசியில தான் இப்போ அந்த வெண்பா காணாம போன விஷயமே இந்த சுடருக்கு தெரிய வருது. இந்த சுடர் பயங்கரமான அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்கான். அதையும் தாண்டி இப்போ மல்லி வந்துட்டு, "உன்கிட்ட நான் பணத்த குடுக்கணுமா? குடுக்கவே மாட்டேன். வெண்பாவ கடத்தி வச்சுட்டு நீ எவ்ளோ பாடுபடுத்துன? இப்போ வந்து நீ வசமா மாட்டப் போற. இனிமே உன்னால இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. மொத்தத்தையும் வந்து முடிச்சாச்சு." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, பயங்கர கோவத்தோட நம்ம மல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததா விஜய், இன்னும் போலீஸ் இவங்க எல்லாருமே அங்க மாஸ் என்ட்ரி குடுத்து, இந்த சுடர வந்து கையும் களவுமா பிடிக்கிறாங்க. அதுவும் இல்லாம சுடர் என்ன நெனச்சா, மல்லி வந்தா வந்து ஈஸியா மல்லி கிட்ட இருந்து அந்த பணத்த வாங்கிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு சுடர் நெனச்சா, அதே மாரி மல்லி வந்து அங்க அழுறதையும், அதுவும் இல்லாம ஃபீல் பண்றது இது எல்லாத்தையுமே இந்த சுடர் கண்ணால பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து நெனச்சா. ஆனா கடைசியில இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்து உண்மையிலேயே இந்த சுடர வந்து இப்படி புடிச்சு ஜெயில்ல போடுறத நம்ம மல்லி பார்க்கறதுக்காக தான் வந்து அங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சுடருக்கு அதுக்கப்புறம் தான் வந்து தெளிவா புரிய வரப்போகுது. உண்மையிலேயே சுடர ஜெயில்ல தூக்கி போட்டா தான் கரெக்ட்டா இருக்கும். வெண்பாவையும் காப்பாத்தணும் அப்படின்ற மாரி நெனைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.